தமிழகத்தின் பொதுமக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் அரசியல் தளத்தையும் ஆட்டம் காண வைத்த சம்பவம்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கு. ஆண் நண்பரோடு பேசிக் கொண்டிருந்த மாணவியை மிரட்டி பலாத்காரம் செய்ததோடு அதை வீடியோவாக எடுத்து வைத்துக் கொண்ட குற்றவாளி ஞானசேகரன் புகார் வந்த அடுத்த நாளே கைதாகியிருந்தார். பாலியல் குற்றவாளியான ஞானசேகரனின் பின்னணியை தோண்ட தோண்ட போலீசாருக்கு பல பகீர் உண்மைகள் வெளிவந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏற்கனவே பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரனின் பழைய வழக்குகள் அத்தனையும் தோண்டி எடுத்து வரும் போலீசார் அவரது வீட்டில் சோதனை செய்து சில முக்கிய ஆவணங்களையும் கைப்பற்றியிருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது ஞானசேகரன் தான் ஈடுபட்ட கொள்ளை சம்பவங்கள் குறித்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மாணவியை சீரழித்த ஞானசேகரனுக்கு 3 மனைவிகள். திருட்டையே முழுநேர தொழிலாக செய்து வந்ததால் இவரது முதல் குறியே பணக்கார பங்களாக்களாகத்தான் இருந்திருக்கிறது. விஐபி ஏரியாக்களில் அவ்வளவு சாதாரணமாக உள்ளே நுழைந்து நோட்டம் பார்த்துவிட முடியாது. அதனால் முதல் முறை உள்ளே செல்லும் போதே பக்கா பிளானோடு சென்று காரியத்தை முடிக்க வேண்டும் என்பது அவரது பாணியாக இருந்திருக்கிறது. அதற்காக பணக்காரர்கள் வசிக்கும் பகுதிகளை கூகுள் மேப்பில் கண்டறிந்து அந்த வீடுகளுக்கு அருகே உள்ள முட்டுச்சந்து, ஒத்தையடி பாதை என அத்தனையையும் அத்துப்படியாக மனப்பாடம் செய்திருக்கிறார். உள்ளே நுழைவதற்கும் சேஃபாக வெளியே வருவதற்கும் ஏற்றாற்போல அமைந்திருக்கும் வீடுகளை செலக்ட் செய்து கொள்ளையடித்து வந்திருக்கிறார் ஞானசேகரன். அதிலும் மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை மட்டுமே ஞானசேகரன் திருட்டில் ஈடுபடுவார். இதே பாணியில் பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள 7 வீடுகளில் 250 சவரன் வரை நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார் ஞானசேகரன். 7வது வீட்டில் திருடிய போதுதான் போலீசில் சிக்கியிருக்கிறார். அப்போது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வெளியில் வந்ததும் திருந்தி வாழ்வது போல பாவ்லா செய்து உரையே ஏமாற்ற பிரியாணி கடை வைத்தும் நடத்தி வந்திருக்கிறார். கொள்ளையடித்த நகைகளை விற்று காசாக்கிய ஞானசேகரன் அதில் ஒரு பகுதியை 3 மனைவிகளுக்கும் ஷேர் செய்து கொடுத்துவிட்டு மீதம் இருந்ததை ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்திருக்கிறார். தற்போது அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் 100 சவரன் நகைகளை பறிமுதல் செய்ததோடு அவரது ஜீப்பையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த விசாரணையில் இன்னும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவரலாம் என்று சொல்லப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.